பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். பாம்பு ப்ராங்க் வந்து உங்க எல்லாருக்குமே பயங்கர ஜாலியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. திருப்பி அவரை எப்படியாவது நான் ப்ராங்க் பண்ணணுன்ற முடிவு இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்னிங்னால மாமா கண்டிப்பாக காலைல இருந்துச்சோன்னே ப்ரோட்டீன் பால் குடிப்பார். அவர் ப்ரோட்டீன் பாலில் நான் என்ன போட போகிறேன் தெரியுமா? ஃபுட் கலரிங். ஸோ எஸ், இது வந்து ப்ளூ ஃபுட் கலரிங். ஸோ என்ன ப்ராங்க்ன்றதை இப்போ நான் டீட்டெயில்டாக அம்மாச்சும் என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு சொல்லும் போது உங்களை அதுக்கு சொல்ல போகிறேன். அம்மாச்சி, அம்மா இங்கே வாங்க. ஸோ இதுதான் அவரோட ப்ரோட்டீன் பவுடர். காலைல இப்போ குடிக்கிறாரு. அப்புறம் பால். சீக்கிரம் அன்னைக்கு மாமா நம்மள பாம்பு ஒரு பண்ணி பிராங்க் பண்ணார்ல, இன்னைக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து அவளை ஒரு பிராங்க் பண்ண போறோம். என்னன்னா, இப்போ வந்து மாமா காலைல பால் பவுடர் குடிப்பார்ல, இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ப்ளூ கலர் நீல கலர்ல ஃபுட் கலரிங் வாங்கியிருக்கேன். சாப்பிட்ற ஃபுட் கலரிங். இது போட்டா கலர் என்ன ஆயிடும்? ப்ளூ ஆயிடும். ஸோ இப்போ மாமாட்ட கொண்டு போய் இதை கொடுப்பேன். அப்போ மாமா இப்போ என்ன ப்ளூ கலர்ல இருக்குன்னு நம்ம 3 பேர் சேர்ந்து, நீ என்னப்பா வெள்ளையாதானா பார்த்துன்னு அவரை வந்து ஏமாத்த போறோம். அவர் கண்ணுக்கு ப்ளூவா தெரியும், நம்ம கண்ணுக்கு வெள்ளையா மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வந்து 3 பேர் சேர்ந்து வெள்ளையா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம வெள்ளையா இருக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? இதுதான் பிராங்க். இது அவன் கண்டுபிடிச்சிருவான். அவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஆக்டிங் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரி, ஓகே. இங்க நம்ம ஆக்டிங் ஸ்கில்ல காட்டு. அதேதான். ஸோ இப்போ வந்து நீங்க போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பொசிஷன்ல உட்காந்துருங்க. நான் கலந்து எடுத்துட்டு வரேன். மாமா வரும்போது நான் கொண்டு வந்துடுறேன். போங்க, கிளம்புங்க. உளறி தொலைஞ்சாத ஒரு தம்பி கிட்ட போ. நான் வாயே திறக்க மாட்டேன். எனக்கு சிரிப்பு வந்துருமே. சிரிப்பு வருது, இவன் கூட உட்காந்து சிரிங்க. ஆனா இது இல்லப்பா, இது சாப்பிட்ற ஃபுட் கலரிங் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்னன்னா, மாமாவுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் கலக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராங்க்ல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தான் ஆகணும். இப்போது சரியான ப்ளூவாக இருக்குப்போ, இங்கே பாருங்களேன், செம்ம ப்ளூ. மனுஷனை இன்னைக்கு மண்டையை குழப்ப வைக்கல. ஸோ வந்து இது ஒரே ஒரு சுட்டு தான் போட போகிறேன். போதும் பார்த்துவோம் பால. ஆஹா சூப்பராக வருது. சரியான ப்ளூ. ஆனால் நல்ல கலராக இருக்குப்பா. இது பார்த்தீங்களா, செம்ம ப்ளூவாக இருக்குது. அதனால் ஒரு சொட்டு போட்டேன், 2 சொட்டு போட்டால் டார்க் ப்ளூவாக இருக்குது போல். ஸோ வந்து மாமாவுக்கு ப்ளூ கலர் பால் ரெடி. ஒரு அநேகமாக இன்னும் நான் வந்துட்டேன்ல, ஒரு 2 minutes 5 minutesல அவர் வந்துடுவார். வந்தோடனே பாலை போய் கொடுக்குறோம். இவருக்கு வந்து கலர் பிரைண்டு அப்படின்ற மாதிரி கூட அவரை நம்ம நம்ப வைக்கிறோம். இன்னைக்கு ப்ராங்காக பண்ணுறேன். எங்களை இருங்க, இன்னைக்கு குடும்பமாக சேர்ந்து உங்களை நாங்கள் ப்ராங்க் பண்ணுறோம். போலாமா? ரெடியா? போலாம். சண்டி நேர்களுக்கு வணக்கம். ஸோ எஸ், மாமா கரெக்டாக கீழே இறங்கி வந்து அந்த சோஃபாவில் தான் உட்காடுறாரு. ஸோ என்கிட்ட ஒரு மைக் இருக்குது. இன்னொரு மைக்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்க்ரீன் பின்னாடி வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி கைஸ் பார்த்தீங்களா, என் ஸ்குவாட் எப்படி ஒன்று மாத்திரை போடுறது. காலையில் ஒருத்தவங்க குழந்தை கேட்டுருந்தாங்க. இந்த ஸ்குவாடை வச்சு நான் எப்படி ப்ராங்க் பண்ண போகிறேன் தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஏன் காப்பிமா? அவரது இல்லம்மா, இது என்னோடது. நச்சோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லிட்டேன். குட் மார்னிங். நான் வந்து கேஷுவலாக ஃபோன் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். ஏன்னா பயமாக இருக்குது, வளர்த்ததை வெளியே தெரிவிக்கக்கூடாது. ஜெய் பாபுலி. குட் மார்னிங். அப்பாட்டா காலுக்கு கொஞ்ச நேரம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சிக்கிட்டா நல்லா தூங்கியா? காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அதெல்லாம் அப்படிதான், காலையிலே குளிச்சு பட்டை அடிச்சு 6 லிக்ஸாக ப்ரோட்டீன் போடுறாவுமா? ப்ரோட்டீன் போடுறா.
இதை வாங்கிட்டு போ. எதை பரஸ்பரம் உரையிறான்டா ஏய் வளையக்கூடாது. கொள்ளையிறான்டா. நச்சு இங்க வா, அப்பா பால் குடி, நீங்க வா. நச்சோ கம் இங்க வா. சொல்ல இருமலு கிளைமேட் சேஞ்ச். அம்மா, அடிப்பாரு. இந்தாங்கம்மா. நான் கொண்டு தம்பி. அப்பா, கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வா. சரி, நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணுப்பா, என்னப்பா பால் பார். அதாக்காமா இன்னைக்கு எப்பயும் போகிறத விட ஒரு 1/2 ஸ்பூன் அதிகமாக தான் போட்டேன், ப்ரோட்டீன் போட்டு. அதாக்கா இந்த தாய்களை நம்ம நல்லா இருக்கணும்ல. ஆமாம். இது ஏதோ ப்ராப்ளமா, இது வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியா? ஆனால் அது சூப்பராக இருக்குமே ஸ்மெல்லு. ஒரு சம்திங் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கு. பிபி ப்ரமோலாம் இன்னைக்கு அல்டிமேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், ரோஸ்ட்டு ஃபைன் ரோஸ்ட். இல்லை இன்னைக்கு ஃபஸ்ட் ப்ரமோவில் அமீர் ப்ரோ வரல, வயல் கார்டு வந்தவங்கள தான் இருக்கிற கண்டஸ்டன்ட் செஞ்சாங்க. பாருங்க எனக்கு நேற்று ப்ரமோலே தெரியும். நீங்க எல்லாம் முதல் ஒரு நாள் வந்து இது பண்ணுவாங்க, உள்ள போட போற அடிச்சு இல்ல ஒரு புத்துணர்ச்சி புது முயற்சி நடக்கணும். பிபில நடக்கும். நிச்சயமா இதுல விளையாடுவா. இந்தா இன்னும் நம்ம இவர் தங்குவர நான்சிலையா ராமர் இந்த மாதிரி ஒரு ஆளை இறக்கி விட்டுருந்தாங்க. ஆனா இப்ப போற டீம்ல அவங்க சர்வை பண்ண முடியுமா எனக்கு தெரியல. இந்த டீம் இது பூரா காமெடி பண்றேன்ற ஒரு இது இருக்குல்ல, நம்மளால கடுப்புல ஏதாவது ஒரு பண்ணிருக்கோம். நல்லா கரெக்ட். ஆரிச்சாமா எல்லாம் சூடா இருக்கா? குடிக்கிற அளவுக்கு. ஆண்டி பாத்ரூம் போயிட்டாங்க. பால் காய்ச்சி வச்சுட்டு தான் பாத்ரூம் போனாங்க. ஆண்டி பால் மட்டும் தானே கலக்கினா, நான் கலக்கிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. சங்கப்பூவா? இல்ல நம்ம வெள்ளையாதானமா இருக்கு. ப்ளூ கலர் இருக்குன்றீங்க, வெள்ளையாதானமா இருக்கு. ப்ளூ கலரா? இது உங்களுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ்மா உங்களுக்கு சமையலுக்கு நன்றி தேவிக்கு நல்ல கமெண்ட் வந்திருக்கு. அம்மா சமையல் சூப்பர் அப்படின்னு. எப்பயுமே சூப்பர் தான்டா. அதே மாதிரி சங்கர் சிமெண்ட் சூப்பர். சூப்பர். கிளாஸ் எடுங்க அம்மா, கொண்டு வச்சுப்பேன். நச்சுக்குட்டா நச்சுக்குட்டாரு ஃபுல்லா குடிச்சிட்டீங்களா அம்மா? இல்லை சங்குப்பூ கலரில் இருக்குது, ஃப்ளேவரில் இருக்குது. நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். சங்குப்பூ கலர்லையா இருக்கு? உனக்கு கண்ணே தெரியாது, என்னைக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு? வெள்ளையாக தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி சங்குப்பூ தெரிஞ்சிச்சு? என்ன டாபிக் பண்ண பார்க்குறீங்க? இல்லை
ப்ளூ கலர்ல இருந்துச்சு நானும் கேட்டேன் என்ன என்ன விஷயம். எது ப்ளூ கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. இல்ல வெள்ளையா தான் இருக்கு. வெள்ளையா தானே இருந்தா வெள்ளையா தானே இருக்கு. வெளியில இருக்கிறது தெரியுதா? அம்மா ப்ளூ கலர்லயாம்மா இருக்கு? பாவம் ஏதோ ரொம்ப ட்ரை பண்றீங்க போல. ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ கலர்ல இல்ல வெள்ளை கலர்ல தான் இருக்கு. என்ன டவுட்டா சொல்றேன்? வெள்ளையா தான் மாமா இருக்கு. அப்படியாப்பா? ஆமா வெள்ளையா தான் இருக்கு. உன் டிஷர்ட்டு தான் ப்ளூ கலர் இப்போ. சரி நான் தோத்து விட்டேன் மாமா. என்ன பண்ணல? நான் உங்களை பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பிராங்க நீங்க அப்பட்டமா உடைச்சு முழுக்கப்ப நீங்க குடிப்பீங்க நான் எதிர்கூட பார்க்கலையே. என்ன பிராங்க் என்ன புரியல. அதான் தெரியுது பாருங்க கேமரா பிராங்க். நான் என்ன தெரியுமாமா நினைச்சேன், நான் வந்து ஆக்சுவலி ஃபுட் கலரிங் வாங்கி தான் ப்ளூ கலரில் போட்டேன். நீங்கள் ப்ளூ சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாரும் ஒயிட்டு சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தா நீங்கள் அப்பட்டமாக அடித்து ஃபுல் பாட்டில் ஃபுல் கப்பை நாக் அவுட் பண்ணி சங்கு பூட்டி ஃப்ளேவரான்னு கேட்குறீங்களே. அம்மாச்சி நான் தோத்து விட்டேன். தோத்துட்டேன். என்ன அது அப்படின்னு கேட்டவங்க குடிக்கிறதா இருந்தா நான் கல்யாணத்துல இருந்து எதுவுமே சாப்பிடுறது கூடாது. நீங்க ஒவ்வொரு தடவை சாப்பாடு கொடுக்கும் போது அதுல ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமா தான் இருக்கும். சரி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கா போல அப்படின்னு குடிச்சுவேன். இன்னைக்கு கூட நினச்சேன் சரி நம்ம ப்ரோட்டீனில் ஏதோ புது ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க போல சங்கப்பூ ஃப்ளேவர் நினச்சி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படி உங்ககிட்ட நான் எது சாப்பிட்டு என்னமாம்மா சொல்கிறீங்க? இந்த பனானா ஸ்மூத்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறையா செய்வேல வித்தியாசமாக அது மாதிரி நினச்சேன். இதில் நீங்கள்லாம் பார்ட்னர்ஸுங்க. இதில் என்ன தெரியுமா அம்மா இருக்கிற நான் சொன்னேன் வேணாம் பாப்பாண்டே அவை அசால்ட்டு அது பண்ணியா ஃபுல் கப்பை நாக் அவுட் பண்ணிட்டீங்களே அம்மா. இல்ல குடிச்சு பார்த்தேன் அப்படியே அதே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. ரைட் நான் குடிச்சேன். எடுத்தனே நீ பார்த்தனே ஒரு ப்ளூ கலர்ல இருக்குன்னு தெரியலையா? இல்ல பார்த்தேமா அதான் நான் என்ன சேர்ந்து சங்குப்பூ டீ மாதிரி ஏதோ ஃப்ளேவர் போல புது ஃப்ளேவர் போல வாங்கிருக்காங்க. ஒரு சிப் வச்சுன்னு கேட்டிருக்க வேண்டியதான். நான் ஏன் குடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு மடை குடிச்சேன் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். பொண்டாட்டி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். தைரியமா எதையும் செய்யலாம் பாப்பா. ஆனால் இவர்கிட்ட ஏன் ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆகலை. இது என்ன தெரியுமா கொடுமை, உங்ககிட்ட நான் ப்ராங்க்னு உள்ளே பிளான் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து உட்காந்தீங்க, நீங்கள் குடிக்க இந்த 2 பீஸ் இருக்காங்கல்ல செய்கையில் எங்கள் அம்மாலாம் வேற நவரசத்தை காமிக்கிறாங்க. நான் நினைச்சேன் இதுலயே மாமா கண்டுபிடிச்சிட போறாரு, உங்களை வச்சு ஒரு ஆணி கூட என்னால எடுக்க முடியலையே அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். இவ சொல்றா மைக்கா பின்னாடி வச்சிருக்கேன் உனக்கு கேக்குமா? நான் உள்ள ஒன்று வச்சிருக்கேன். நீ போட்டுருக்கியா? என்னென்ன செஞ்சா ஃபேன் வேற பாரு. உமா பிராங்க் ரியலாக பண்ணணுமா? ஏதாவது ஒரு லைட்டு கம்மியானா கூட இன்னைக்கே அந்த லைட்டு கம்மியாக இருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆல்பாமா. ஃபேன் சவுண்டில் எப்படி இருக்க போதோ தெரியல. பட் நான் இருந்தால் பிளான் பண்ணி ரியலாக பண்ணியிருப்பேன். பட் பாவம் சின்ன பிள்ளைய ஏதோ ட்ரை பண்ணியிருக்கு. நீ என்ன கூட விட்டுட்டா அக்காலாம் சொல்லிட்டா அங்கே நீ எல்லாம் உன் தம்பிக்கு ஏதாவது சைகளை காமிச்ச பார்த்துக்கிட்டா. ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணியிருப்பான். கிரியேட்டிவா பண்றது உங்களுக்காக 140 ரூபா செலவு பண்ணி ஃபுட் கலரிங் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ளூக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் ஏதாவது இதை நம்ம அடுத்து யூஸ் பண்ண முடியாதா? எதுக்குமே கேக் பண்ணும்போது பாயசம் பண்ணும்போது கூட நம்ம போட்டுக்கலாம் ப்ளூ கலர் பாயசம். நான் ப்ளூ கலர்ல எதையுமே பார்த்தது இல்லை. ப்ளூ கேசரி பண்ணலாம். சரி அடுத்த vlog ப்ளூ கேசரி. சூப்பரு. ஆக மொத்தத்தில் முடிஞ்சா என் பிராங்க். இப்போ நான் பார்த்து என்னப்பா ப்ளூ கலரில் இருக்குப்பான்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? நாங்கள் 3 பேருமே இல்லை மாமா வெள்ளையாக தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி மாமா ப்ளூ கலர்? உங்கள் கண்ணில் தான் பிரச்சனை. உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் கேட்டேன் பாப்பா என்ன ப்ளூ கலர்ல இருக்குன்னு கேட்டான். ஆமாம் ஏன் மாமா வெள்ளையா இருக்குன்ட்டு அந்த நேரம் கொஞ்சம் நீ இல்லை டைரக்டர் சாரா ஓவரா நடிச்சானா அதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு உள்ள பயம் எனக்கு. உங்களுக்கு வந்து என்னடா நீங்க அம்மா தோத்துட்டேன் நெச்சு இப்படி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பாருங்களேன், அதாவது கலர் பிளைண்ட்னஸ்னா நமக்கு என்ன தெரியுமா? ஒரு கலர் வந்து ஒரு அதாவது இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒயிட் கலராக தெரியுதுன்னா ஓகே, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிஞ்சா கலர் பிளைண்ட்னஸ் சொல்லலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் வெள்ளை கலர் வந்து ப்ளூ கலர் ஆகும்னு பிளான் பண்ணிக்க தெரியுமா? அப்போல்லாம் ஆகவே ஆகாது. இந்த சூழ்நிலை தான் வந்து தான் ஒரு எத்திராஜியன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அதுக்கு காலேஜ்ல இருக்க கூடாது. அப்ப ஏவிஎம் மெய்யா பண்ணு சொல்லலாம்.
இல்லை என்னோட எத்ராஜ் டீச்சர்ஸ் மெய்யப்பன் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னை வந்து நல்லா புகழ்வாங்க. ஆமாம், அப்பயே சொல்லுவாங்க, எனக்கு படிக்கும்போதே தெரியும் கார்த்தி ஒழுங்காக படிக்கல அப்படின்னு அப்பயே சொல்லிடுவாங்க. கமெண்ட்ல வந்துருவாங்க. அரியர் இல்லாமல் டிகிரி முடிச்சு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். அதில் 3 வருஷம் வந்து லாக்டவுனில் போயிடுச்சு. போட்டோம்டா 1 வருஷம் அப்படி ஆயிடுச்சு. இவனே வித்தியாசமா பார்க்குறியான், இவனே வித்தியாசமா பார்க்குறியா, வேணாண்டி கண்ணு. ஆனால் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க பெருசாக ஊ வா அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ சட்டிலாக போவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. கன்ராட்ஸ், பட் நல்ல ஐடியா, நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்ன பண்ண தோத்து போயிட்டு அடுத்த தடவை என்கிட்டயே சொல்லுங்க, நானே ஒரு நல்ல ஐடியாவை சொல்கிறேன். என்ன உங்ககிட்டயே சொல்லிட்டு உனக்கே பிராங்க் பண்ணுறது அது என்ன இருக்கு? நான் தெரியாத மாதிரி கூட நடிக்கிறேன். வித்தியாசமா பரவாயில்ல, நீ உங்களை என்ன பண்ணுறது, உங்களை மனசு சந்தோஷப்படுத்தணும்ல. மக்களே, வழக்கம் போல் என்னோட பிராங்க் பார்த்துருப்பீங்க. அது திவ்யா பிராங்காகவும் இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பண்ண ஸ்னேக் பாபு பிராங்காகவும் இருக்கட்டும். அது எப்படி இருந்துச்சு, இவங்க பண்ண பிராங்க்லாம் எப்படி இருந்துச்சு யோசித்துக்கோங்க. அடுத்து நான் செய்கிறேன், ஒரு தரமான செய்கிறேன். பிராங்க்னா என்னன்றதை அப்போ நான் காட்டுறேன். ரெடியா? இன்னொரு பாம்பா இல்லை வேற மாதிரி உங்களை அப்புறம் அள்ளு விட வைக்கிறேன். ஓகே, ஆமாம். சரி, கேமராட்ட போய் சொல்லி ஃபைனல் பண்ணி முடிச்சுட்ருவோம். எனக்கு வேற 10 மணிக்கு கிளம்பணும். ஆமால சரி வாங்க அப்படியே உட்காருவோம். உட்காருயா? ஆமாம், கேமரா லோ ஆங்கிள் வச்சிருக்கேன். சொல்லிடலாம். ஆமாம். ஸோ நன்றி மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பி ஆகி போச்சு. ஆமாம், கொஞ்சம் பல்ப் ஆயிருந்தாலும் பட் நல்லா இருந்துச்சு வீடியோ. பட் ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ப்ராங்க் என்ன பேர்? இது பேரா ஃபுட் கலரிங் ப்ராங்க். ஃபுட் கலரிங், நீல கலர் ப்ராங்க். நீல கலர் ப்ராங்க். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் ஸ்கோப் அப் பண்ண முடியல. கண்டுபிடிச்சிட்டாரு. இது கலரியா? அவனுக்கு அந்த சொம்பு வேணுமா? சொம்பு. அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, கப்பு சொம்பு நீங்கள் எது வச்சுருந்தாலும் அவனுக்கு அது வேணும். ஆமாம், நான் என்ன வச்சிருக்கேன்னா உடனே என்கிட்ட வாங்கிக்குவேன். அதுக்கு கொடுக்கலன்னா அழுவேன். சரி, ஓகே, நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. ஓகேங்களா? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். எல்லாம் தோத்து போயிட்டு தொப்பி ஆயிட்டேன். கலங்காத்தால முட்டி போட்டு விட்டு அழுகு வைக்குது. இதாவது பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். சரி, 10 நிமிஷம் தான் நான் கிளம்பணும். சரி, ஓகே மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீல கலர் பிராங்க் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. பாய்.